ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் மேகவெடிப்பு காரணமாக 125 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பலத்த மழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக அங்குள்ள மீனவ குடியிருப்பு பகுதியில் உள்ள வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. வீடுகளுக்குள் இருந்த துணிமணிகள், மாணவ மாணவிகளின் நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் மழைநீரில் நாசமாகிவிட்டதாக குமுறும் மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் கூட கிடைக்காமல் தவித்து வருவதாக வேதனை தெரிவித்தனர். வீட்டுகளுக்கு எல்லாம் தண்ணி, சாப்பாடு வசதி இதுகள் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. பத்தாக்குறைக்கு பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்து பாதுகாப்பு, புக்குல இருந்து துணிமணில இருந்து எல்லாம் தண்ணியில போயிருச்சு. உழைப்பும் இல்ல, உழைப்பு இல்லாம எங்களுக்கு சுகாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. ரொம்ப சிரமமா இருக்கு. வீட்டுக்குள்ளே போகவும் முடியல, தண்ணி சரியான தண்ணியில. மேலும் முளைக்காடு, கலைஞர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இடுப்பளவிற்கு வெள்ளம் தேங்கியதால் மக்கள் பரிதவித்து வருகின்றனர். வீடுகளின் நாலாபுறத்தையும் வெள்ளம் சூழ்ந்ததால் அவசர தேவைகளுக்கு கூட வெளியேற முடியாமல் வீடுகளிலேயே முடங்கினர். அத்தோடு ஓம் சக்தி நகரில் உள்ள சில கூரை வீடுகள் மழைக்கு தாக்கு பிடிக்காமல் இடிந்து விழுந்ததால் குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்துள்ளனர். மழை பெஞ்சு ஒரு 5-6 நாள் ஆச்சுனே. தண்ணி எங்கிட்ட சின்ன பிள்ளைய நடமாட முடியல, அந்த அளவுக்கு தண்ணி கிடக்கு. யாரும் வந்து பார்த்தப்படல. வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. பாத்ரூம் இடிஞ்சு கீழே விழுந்து லேசா தொட்டதுக்கு அப்படியே கீழே விழுந்துருச்சு. அங்க பிள்ளை இருந்தாலும் அன்னைக்கு அதுவும் ஆபத்து தான். அங்கிட்ட ஒரு வீடு சாஞ்சு போய் கிடக்கு. யாரும் என்ன வந்து பார்த்ததுல, இந்த தெருவுல வந்து என்ன பண்றாங்க, இருக்காங்களா இல்லையா, சாப்பிடறாங்களா, வேலை வெட்டிக்கு போறாலும் எது வந்து கேட்டபாடு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. சாலைகள் மற்றும் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம் பள்ளிகளையும் விட்டு வைக்கவில்லை. வள்ளல் நகராட்சி நடுநிலை பள்ளிக்குள் மழைநீர் புகுந்ததால் பள்ளி வளாகமே குளம் போல் காட்சியளித்தது. இதனால் வள்ளல் நகராட்சி நடுநிலை பள்ளி மற்றும் பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. ராமநாதபுரம் தங்கப்பா நகர் பகுதியில் உள்ள தெருக்களையும் வெள்ளம் ஆக்கிரமித்துக் கொண்டது. குடிநீர், பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கூட கிடைக்காமல் அல்லல் பட்டு வரும் மக்கள் தங்களுக்கு முறையான சாலை மற்றும் வாறுகால் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். வருஷம் எங்களுக்கு இந்த இடத்துல தண்ணி வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் ரோடும் இல்லாமல், பாதாள சாக்கடையும் இல்லாமல், பாம்பு வீட்டுக்குள்ள பாம்பா வருது. உண்மையிலே பாம்பு வந்துச்சு. எங்கள் வீட்டில் நாங்கள் 5 பாம்பு அடிச்சிருக்கிறோம். வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு ரோடும் பாதாள சாக்கடையும் கண்டிஷனா வேணும் எங்களுக்கு. இப்போ போட்டு கொடுங்க, இல்லைன்னா வருஷம் நாங்கள் தண்ணிக்குள்ள தச்சரிச்சிருக்கோம். யாருமே வந்து பார்க்கறதே கிடையாது. ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குள் புகுந்த மழைநீர் வளாகத்தின் பெரும்பாலான இடங்களில் தேங்கி நின்றதால் நோயாளிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். நான் மருத்துவமனைக்கு வரும்பொழுது தண்ணியில் நடக்க முடியாம தவிச்சுக்கிட்டு நிற்கிறேன். இதனிடையே மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இளைஞர்கள் சிலர் உதவிக்கரம் நீட்டினர். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் இடுப்பளவு தேங்கிய மழைநீரில் இறங்கி உணவு இல்லாமல் தவித்த மக்களுக்கு உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கினர். மழையால் பரிதவிக்கும் மக்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்வதாக கூறிய இளைஞர்கள் ராமநாதபுரத்தின் பிற பகுதி மக்களுக்கும் தொடர்ந்து நிவாரணப் பொருட்கள் வழங்க உள்ளதாக தெரிவித்தனர். நம்மளால என்ன முடியுதோ பண்ணுவோம். இன்னும் ஃபர்தரா என்னென்ன முடியுதோ டீட்டெயிலா நம்ம பண்றோம். இப்ப பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லா இடத்துக்கும் போய் பண்ண போறீங்களா? இப்ப வரிசையா தான் ப்ரோ. இப்போ இது வந்து ரொம்ப நீங்களே பார்க்க தானே செஞ்சீங்க. சுத்தமா முடியாதனால முதல்ல இதை ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப அடுத்த ஒரு ஏரியா அங்கிருந்து பக்கத்துல ஓம் சக்தி நகர் ஏரியாவுக்கு போறோம். எதாவது முடியுதோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம். இதனிடையே ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் கலோன் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து ஆய்வு பணியில் ஈடுபட்டார். அப்போது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 3 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அனைத்து மக்களுக்கும் பால் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். கிட்டத்தட்ட 150 பேர் அவங்க வர சொல்லி, தாழ்மையான பகுதியில் இருக்கிறத ஆள் வர சொல்லி அவங்க எல்லாம் சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஹெல்த் கேம்ப் போட்டிருக்கோம். அதே போல் தண்ணி கட்டுறதுக்கு நடவடிக்கை ஆல்சோ எல்லா சக்கர் லாரி நியர்பை முனிசிபாலிட்டியிலேருந்து கேட்டுட்டு சக்கர் லாரி இருந்தாலும் நமக்கு ஜெட் ரோடிங் மிஷின்ஸ் இருந்தாலும் அதை வச்சுட்டு நம்ம தண்ணி கட்டுறது நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.